அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல போன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். கும்பராசி நேயர்களே சிறப்பா இருக்கீங்களா? செப்டம்பர் மாதம் சிறப்புங்க, பயப்படவே வேண்டாம், நல்லா இருக்குது. ஏன்னா ராகு உங்ககிட்டே இருக்காருங்க. உடம்பு தொந்தரவு, காலு வலி, அலைச்சல்கள் நிறைய இருக்குதுங்க. அப்படின்னா குணமும் மனமும் மாறாதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து தான் கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம்,
ராகு பகவானுடைய இது விசேஷங்கள் எல்லாம் இருந்தாலும் குரு பார்த்து அப்பப்ப உங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய பெரியவங்க பேச்ச கேளுங்க. குருவுடைய வழிபாடு முறைகள் எடுங்க. நீங்க எதுலையுமே ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு கலை உணர்வா ஒரு வர்ணனை சிந்தனையாளராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. இப்ப சினிமா துறை ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும், ஒரு மாற்றங்கள் வரும். வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாசம் இன்னும் இதுவரையுமே இல்லை அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் கும்பராசிக்கு உண்டு. ஒரு குபேரத்தனம் இருக்கக்கூடிய அமைப்பு. எதையுமே ஆலோசனை பேர்ல எடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்டமான ஆசை அபிலாசைகள்லாம் தூண்டும். இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஒரு நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒய்ஃபே செய்யலாம் அல்லது உங்க கணவர் செய்யலாம். நீங்க அதை செஞ்சுக்கோ, இந்த கம்பெனி மாறிக்கிங்க, அதை பண்ணிக்கிங்க, இதை பண்ணிக்கிங்க போட்டி அப்படியே மாத்தினாங்கன்னா உங்க மைண்டு மாறிக்கும். ஓ அவங்க சொன்னது சரியா அல்லது இவங்க சொன்னது சரியா அப்படின்னு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படிங்கிறத கவனத்துல எடுக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு அல்லது குழந்தைகள்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் சிறப்பா இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். செப்டம்பர் மாதத்துல நீங்க என்னென்னங்க செய்யலாம்னா புதிய முயற்சிகள் கவனமா எடுங்க. அவ்வளவுதான். சனி 2ஆம் இடத்துல இருக்குன்னா தொழில் சார்ந்த சிந்தனை நிறைய மேலோங்கும். புதிய கிளை அல்லது புதிய ஒரு பிரான்ச்சஸ் போடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நல்ல நாள் நட்சத்திரம் இடம் கூடவுங்க. இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்துல உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. ஆனா நமக்கு இந்த ராசிக்கு இந்த முகம்தான் கரெக்டா இருக்கும். கிழக்க பார்த்து இருக்கணும், வடகிழக்குல இருக்கிறதா, தென்மேற்குல இருக்கிறதா, இது மாதிரி நம்ம எந்த இடத்துல எந்த பொருட்கள் இருக்கணும், நம்மளுடைய வாசப்படி எப்படி இருக்கணும், நம்மளுடைய தலைமகள் தலைவன் தலைவி இதெல்லாம் எப்படி அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் வச்சுதான் நம்ம ஒரு வாஸ்து இவங்களுக்கு ஒத்து வருமா, ஷூரா இவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குமா, இந்த வீட்டுக்கு குடி வந்ததான் யோகமா இருக்காங்களா, அமோகமா இருக்காங்களா, பல மாற்றத்தை ஏற்படுத்திச்சா. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுங்க, என் பையனுக்கு உத்தியோகம் கிடைச்சிச்சுங்க, வெளிநாடு காத்துக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு விசா கிடைச்சி வெளிநாடு போயிட்டவங்க அப்படின்னு பல பரிமாற்றத்தை சொல்லக்கூடிய அமைப்புக்கு வாஸ்துவ சொல்றோம். என்ன வாஸ்து சொன்னாலும் அது நிலையான ஒரு வீடு தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்துல ஆன்மீகம் சார்ந்து நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ, என்ன கர்மவினை இப்ப போயிட்டு இருக்கோ அதன்படி தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இத்தனையும் நடக்குங்க. எனக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்க, 3ஆம் இடத்துல 7 கிரகங்கள் அப்படின்னு சொல்றதை விட கோச்சார கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு வரும் பொழுது என்னென்ன மாற்ற கூட்டு கிரகங்கள்மே. அப்ப இந்த கூட்டு கிரகங்கள் பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கணும், பல விஷயம் ஏற்றத்தை தடை பண்ணிட்டு போயிடும். அதையும் பார்த்துக்கணும். அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கைக்கெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. யாருக்கு இருந்தாலும் நீங்க தெளிவா உட்காந்து ஓரளவு பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாதான் இந்த அஸ்ட்ராலஜியை பார்க்கவே செய்வீங்க. அப்ப அஸ்ட்ராலஜி பார்த்துட்டா அந்தந்த மாசம் அந்தந்த வாரம் எப்படி பரிகாரம் எடுத்துக்கிறது, என்ன வழிபாடு எடுத்துக்கணும், என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்னு நல்ல ஒரு குருவா இருந்து சொல்லக்கூடிய ஜோதிடரை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நான் சொல்லுவேன், நீங்க பெண் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் எப்பயுமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி 4-5 ராசிக்கு சொல்லியிருக்கேன். அதே போலதான் ஒரு சிலருக்கு தசாபுத்தி நடக்கும். அந்த தசாபுத்திக்காரங்க நீங்க பெண் ஜோதிடத்தை போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அவங்களுடைய வாக்கு, அவங்களுடைய சொல் வலிமை உங்களுக்கு பலாபலனா கொடுக்கும். அவங்க சொல்லக்கூடிய நாள் நட்சத்திர திதி அன்னைக்கு நீங்க போய் பரிகாரம் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு பரிகாரம் சரியாகும் அப்படிமோ. இப்ப நம்ம எல்லாம் யாக ஹோம பூஜை எல்லாம் பண்றோம். அப்ப நான் எவ்வளவு பண்ணினாலும் நம்ம சப்போர்ட்டா வச்சு ஆண் ஜோதிடரையோ அல்லது ஆண் ஹோம் பூஜை செய்யக்கூடிய அந்த புரோகிதரை வச்சுதான் நம்ம செய்யறோம். அப்ப ஏன் அப்படின்னா ஆண் புரோகிதரை வச்சு நம்ம செய்யும் பொழுதுதான் அவங்க சிராப்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல காரியம் பண்றதா இருக்கட்டும், பரிகார பூஜைகள் செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல போடும் பொழுது அவங்க உச்சாடனமா சொல்லக்கூடிய உபதேசிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள், அந்த மந்திர உச்சாரணம் கரெக்டா பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய வழிபாடு இஷ்ட தெய்வத்துக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டா போய் அது அந்த கனெக்டிவிட்டிங்கிறது ஆகணும். அப்படியெல்லாம் அந்த சப்போர்ட் ஆனாதான் நம்மளுடைய பரிகாரம் அப்ப கரெக்டா பழிக்கும் அப்படிங்கிறதா தெரிஞ்சுங்க. எல்லாமே அனுபவம் தாங்க. அனுபவத்துல சரளமா வரக்கூடிய அமைப்பு. அப்ப எத்தனை விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் சார்ந்து அலசி பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு போய் நம்ம மண்ணை மிதிச்சாதான் நமக்கு அற்புதம் நடக்கும், நமக்கு ஆனந்தமா இருக்கும், நமக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் சொல்றோம் எடுத்து. ஏன் அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம்
கரணநாதன் எல்லாம் இயக்கிதான் நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்பேற்பட்ட ஒவ்வொரு விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள்ல கவனம் தேவை. திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை வரும், அதெல்லாம் பார்த்து எடுக்கணும். எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத தேவை. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகன் கோயில் அப்படிங்கும் போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முடிஞ்சா கும்பராசிக்காரங்க போய் வழிபாடு எடுத்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகும். முருகன் வழிபாடு இந்த மாசம் செப்டம்பர் மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த பதிவுக்கு போகலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.